இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 வருடம் நவம்பர் மாதத்திற்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் ஏகாதசி திதியில் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறந்துச்சு. இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத சுக்கிர யோகம் இருக்குது, புதாதித்ய யோகம் இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நீசத்தில் இருக்கார் துலாம் ராசியில். 17ஆம் தேதி விருச்சக ராசிக்கு போயிட்டு சூரியன் பலமடைய போகிறாரு. செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கார், சூரியன் அவரோட சேர போகிறாரு. புதன் துலாம் ராசியில் இருக்கார், சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கார். 27ஆம் தேதி விருச்சகம் ராசிக்கு போக போகிறாரு. இப்போது இந்த விருச்சகம் ராசியில் செவ்வாயோட சுக்கிரன் சேர போகிறார். அப்படிங்கிறதுனால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. குரு பகவான் கடகத்தில் உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீனம் ராசியில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள். இந்த பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது யார் யாருக்கு, உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்ன ஜோசியரே எடுத்த உடனே பயமுடுத்துறீங்களே, நாங்களே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொல்லுவீங்கன்னு பார்த்து தான் நாங்களே ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராசி பலன் கேட்க வரோம். எடுத்த உடனே பயமுடுத்துறீங்களே ஜோசியரே, நாங்கள் என்ன பண்ணுறது, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா நாம் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவோம். என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத, அதே நேரத்தில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் முதல்ல சொல்லிட்டா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அதாவது செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்யணும், செய்யாமல் போகிறோம், அது வேறு விஷயம். செய்யவே கூடாத விஷயங்களை செஞ்சிடவே கூடாது. ஏன்னா ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு வருஷம் சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் என்ன கெடுதல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுறது. அது என்ன கெடுதல் ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ராசிநாதன் குரு பகவான் 8வது வீட்டில் போயிட்டு உச்சம் அடைஞ்சிட்டார். பொதுவாகவே ராசிநாதன் அஷ்டமத்துக்கு போகக்கூடாது. அஷ்டமத்தில் பெரிய உச்சத்தில் இருக்கார். அப்போ உச்சத்தில் ராசிநாதன் இருந்தால் நீங்கள் உச்சத்துக்கு போகலாம். ஆனால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் உச்ச வீடாக இருக்கார்ல, அப்போ குரு உச்சம் அடைஞ்சால் தனுசு பிச்சை எடுக்கும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்படி தான் இருக்குது நிலமை. இதுக்காக என்ன ஜோசியரே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் நாங்கள் இன்னும் போகல ஜோசியரே, அதெல்லாம் காசு பணம்லாம் இருக்குது ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது பிச்சை எடுக்கிறது அப்படின்னா சாப்பாட்டுக்கு போய் நிற்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆலயத்தில் போயிட்டு வரிசையில் நின்று ஒரு வேளை சாப்பாடு இன்னொரு கையால், அது பிரசாதம்.
அவர்கள் வேண்டுதலுக்காக போடுவாங்க. கிட்டத்தட்ட ஜோதிட ரீதியாக அதுவும் ஒரு விதமான ஒரு யாசகம்தான். அப்போது நீங்கள் நிறைய ஆலயங்களுக்கு போங்க, கோவிலில் போயிருக்கு அன்னதானம் போய் வாங்கி சாப்பிடுங்க, கூச்சலாம் படாதீங்க, வரிசையில் நின்று சாப்பிடுங்க. இந்த அஷ்டமத்து குருவால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது கழியும் அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லிக்கிறேன். எதனால் அப்படின்னா, குரு அஷ்டமத்துக்கு போனார் அப்படின்னா 5-10 காசு கூட பிறல்றது கஷ்டம். கோடீஸ்வரனாக இருப்பீங்க, ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணம் வராது. ஒரு மாத சம்பளத்தை ஆளுங்களுக்கு நிறுத்துகிற மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி பிரச்சனையால் சம்பளத்தை லேட் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த கம்பெனியில் காசு இல்லைன்னு அர்த்தமா, நேரமும் சூழலும் அப்படி கொண்டு போய் விடும். அப்படி தான் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்ததொரு வேலையும் இந்த இடத்துலேருந்து பணம் வரும் அப்படின்னு நம்பி ஆரம்பிக்காதீங்க. அந்த இடத்துலேருந்து வரலனாலும் பரவாயில்ல, இன்னொரு 4 இடத்த ரெடி பண்ணி வைக்கணும். காசை கையில் வச்சுக்கிட்டு தான் வேலை ஆரம்பிக்கணும். இல்லை பாதி வச்சுருக்கேன் வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்யாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் கடன் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க, கடன் அப்படிங்கிறதும் வாங்காதீங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கார், அதிசாரத்தில் இருந்தாலும் அஷ்டமத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. அந்த வகையில் குரு விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறார். இதனால் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு மங்களம் அடைகிறார். அப்படிங்கிறதுனால நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். எதுக்கு காசை வச்சுக்கிட்டு நான் காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இது எல்லாமே நல்ல காரியம் நடக்கக்கூடிய நாள். ஏன்னா ராசிநாதன் மங்கள யோகம் அடைகிறார் அப்படின்னா அந்த ராசிக்கு சொந்தக்காரர்களான உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் வரப்போகுது. அது கல்யாணம், காதுகுத்து, பெற்றோர்களுடைய மணி விழா, பவள விழா, முத்து விழா, ரிட்டன் ஆகிற விழா, பிறந்த நாள், இல்லை பிரசவம் ஆகிறது, பிள்ளைகள் பேர் கிடைக்கிறது, இப்படி ஏதாவது உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதற்குண்டான காசை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை 1க்கு 4 இடத்துல சொல்லி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னேன். அப்போ குருமங்கள யோகம் அடைகிறதுனால மங்கள நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். வீட்டில் கெட்டி மேலே சத்தம் உண்டு. அதே மாதிரி நிறைய உறவுகளோட விழாக்களில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல நேரம் அப்படிங்கிறதையும் செலவு பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதும் நடக்கும். அதே மாதிரி மாதம் முழுக்க துலாம் ராசியில் சுக்கிரன், அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருக்க போகிறார். 6க்கும் 11க்கும் அதிபதியான அவர் லாபஸ்தானத்துலேயும் ஆட்சி பெறார். அப்படிங்கும்போது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. புகழ் பெற்றவர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கும். இப்போ புரியுதுங்களா? ஆடை ஆபரண சேர்க்கைனா என்ன? நம்ம வீட்டில் விசேஷம், இல்லை நெருங்கிய உறவுகள் வகையில் விசேஷம், ஒரு மைத்துனன் வீட்டில் கல்யாணம், மாமன் வீட்டில் காதுகுத்து அப்படின்னா நம்ம தான் போயிட்டு அங்கே நின்று நகை செய்யணும், பவுன் செய்யணும். அவங்க நமக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் வேணும். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் எல்லா கிரகங்களையும் கூடி காட்டுது. பார்த்தீங்களா? அதுதான் கிரக வாட்டம் அப்படிங்கிறது. அப்போது லாபாதிபதியான அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது காசெல்லாம் வந்துடும். 1க்கு 4 இடத்துல ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்கள் இணைவாங்க. கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மட்டும் மதிப்பு மரியாதை கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி குரு ராசிக்கு 4வது வீட்டில் இருக்க சனியை பார்த்துடுறார். அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். இப்போ சனி 4ல் இருந்தார் அப்படின்னா தாயாருக்கு தொந்தரவு கொடுப்பார். தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணணும். தாயாரால் பிரச்சனை, இல்லை தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனை, இல்லை தாய் மாமன், சித்தப்பன், பெரியப்பன், இந்த மாதிரி ஏதாவது அப்பா வழியில் அம்மா வழியிலையும் பிரச்சனை கொடுத்துருப்பார் இல்லைங்களா? இப்போ குரு பார்க்க அவரும் புனிதப்படுறார். அப்படிங்கிறதுனால பிரிஞ்ச சொந்தங்கள் எல்லாமே ஒன்று சேரலாம். இத்தனையையும் தன் பேர்பட்ட பிரச்சனை வந்தாலும் தாங்கிறதுக்கு இந்த ராகு 3வது வீட்டில் இருக்கார். தைரிய வீரிய ராகுன்னு பேர். இந்த தைரிய வீரிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எது வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பார். அப்போது நீங்கள் எதை பற்றியுமே பெருசாக கவலைப்பட தேவை கிடையாது. அதே போல் புதன் மாதம் முழுக்க துலாம் ராசியில் தான் இருக்கார். புதனால் பிள்ளைகளுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்கும். பிள்ளைகள் ஒரு மந்த நிலையில் இருந்த பிள்ளைகள் கூட நல்லா படிக்கும். விவசாயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். என்ன தான் குரு பார்த்தாலும் கூட செவ்வாய் 12ல் இருந்தார் அப்படின்னா பூமி, இடம், விவசாயம் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இயற்கை பேரிடர் வரும், 10 ரூபா நட்டம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியூரில் போய் தங்கிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. இடம் வாங்குறதோ விற்கிறதோ கொடுக்கல் வாங்குறதோ இந்த மாதத்தில் வேண்டாம்.
மற்றபடி நல்லா இருப்பீங்க. உங்களால் முடிஞ்சப்போ ஏதோ ஏழை பாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். ஓகே, இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.